இங்க வரவங்க முகேஷ் அம்பானி அவங்க பேரனும் இல்ல டாடா பிர்லா அவங்க பொண்ணும் பையனும் வந்து நிக்கிறாங்க. டெய்லியும் கூலி வேலைக்கு போறவங்க வந்து நிக்கிறாங்க. சோத்துக்கு அரிசி வாங்க முடியாதவங்க வந்து நிக்கிறாங்க. இங்க கவர்மெண்ட் உங்களுக்கு காசு தரல, அந்த காசை வச்சு போயிருந்தா எதுக்கு இந்த மாதிரி அரிசி திருடுறீங்க? அதான் அரசாங்கம் சம்பளம் கொடுக்குதுல, அப்புறம் எதுக்கு திருடி பொழைக்கிற அப்படின்னு சரியான கேள்வியை டபுள் இந்த தம்பி. அதாவது தமிழ்நாட்டில் பெரும்பாலான ரேஷன் கடையில் இந்த மாதிரியான ஸ்கேம் நடந்துகிட்டு தான். எப்படின்னா 20 கிலோ அரிசி கொடுக்க வேண்டியது இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த 20 கிலோ அரிசியை அவங்க வச்சிருக்க இடக்கல்ல வச்சு ஈஸியா அந்த 20 கிலோவை அளந்து போட்டுடலாம். நான் 5 கிலோவா போடுறேன், 10 பிரிச்சு போடுறேன், இல்ல 15 5 போடுறேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா 20 கிலோ போடாம அந்த 17 கிலோ 18 கிலோன்னு போட்டு 2 கிலோ 3 கிலோ ஸ்கேம் பண்ணி இங்க சைட்ல வித்து பொழைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ண நினைக்கும் போதுதான் இந்த பையன்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. தொக்கா அந்த மூட்டி தானே இருக்குது, நான் அப்படியே வச்சு என் மூட்டியோட 17 கட்டி நீ மூட்டியை ஒன்னா பண்ணி எதுக்கு நான் உன்னை கேட்கலையா? உனக்கு தெரியாத நடந்ததுங்க. உன் பாரிக்கு வராம போயிடும். உன் பாரிக்கு தெரியாதுங்கிற வேலைக்கு போறவங்க இங்க வரவங்க முகேஷ் அம்பானி அவங்க பேரனும் இல்ல டாடா பிர்லா அவங்க பொண்ணும் பையனும் வந்து நிக்கிறாங்க. டெய்லியும் கூலி வேலைக்கு போறவங்க வந்து நிக்கிறாங்க. அதான் ரேஷன் கடைக்கு என்ன வசதி படைச்சவங்க வந்து நிக்கிறாங்க. கஷ்டப்படுறவங்க தினசரி கூலி வேலைக்கு போறவங்க அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை அரிசியை பயன்படுத்தி தினசரி வடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வயித்துல அடிக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஈனத்தனமான ஸ்கேம் எல்லாம் பண்றவங்க என்ன பண்றது? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழுங்களோட பணம் சார். இவன் என்ன பண்ண சார்?